இலங்கையிலிருந்து அகதியாக சுவிட்சர்லாந்துக்கு புலம்பெயர்ந்த இளைஞர் ஒருவர் தமிழ்நாட்டில் தனது திறமையை வெளிக்காட்டி அரங்கத்தை மெய்சிலிர்க்க வைத்துள்ள சம்பவம் இடம்பெற்றுள்ளது. தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் சரிகமப நிகழ்ச்சியில் சீனியர் சீசன் 5ற்கான மெகா ஆடிஷன் ப்ரமோ காட்சி வெளியாகி தற்போது ரசிகர்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. பொதுவாக ரியாலிட்டி நிகழ்வுகளுக்கு மக்கள் மத்தியில் நாளுக்கு நாள் வரவேற்பு அதிகரித்து வருகின்றது. அதிலும் குறிப்பாக பாடல் நிகழ்ச்சிகளுக்கு என்று ஒரு தனி ரசிகர் பட்டாளமே இருக்கின்றது. இந்த நிலையில் சரிகமப லிட்டில் சேம்ஸ் நிறைவடைந்த நிலையில் தற்பொழுது சீனியர் சீசன் 5ற்கான மெகா ஆடிஷன் நடைபெற்றுள்ளது. இதில் இலங்கையை பூர்வீகமாக கொண்ட சுவிஸ் வாழ் இளைஞர் பிரசானும் கலந்து கொண்டுள்ளார். பிரசாந்த் இலங்கை குடியுரிமை இல்லாமலும் சுவிஸ் குடியுரிமை இல்லாமலும் 30 நாள் வீசாவில் இந்தியா வந்து சரிகமப சீனியர் 5 நிகழ்ச்சியில் பாடியிருப்பது அனைவரது மனதையும் உருக வைத்துள்ளது. மேலும் முதலாக இந்த நிகழ்ச்சியில் பாடி நடுவர்களை உருக வைத்து கோல்டன் சவரையும் வாங்கியிருக்கின்றார் பிரசாந்த் குடும்பம் கடந்த 10 வருடங்களுக்கு முன்பு இலங்கையிலிருந்து அகதியாக சுவிஸுக்கு சென்றிருக்கின்றது. இவருடைய வீட்டில் இவருக்கு 3 தம்பிகளும் இருக்கின்றார்கள். மொத்த குடும்பமும் இப்போது சுவிஸ் நாட்டில் வாழ்ந்து வந்தாலும் அங்கு இன்னும் குடியுரிமை கிடைக்கவில்லை. அதேபோல் இலங்கையிலும் இவர்களுக்கு குடியுரிமை இல்லை. இதனால் தாம் பல கஷ்டங்களை அனுபவிப்பதாக கூறியுள்ளார். மேலும் பிரசாந்த் பேசுகின்ற போது தனக்கு தெரிந்தது இசை மட்டுமே என்று கூறியுள்ளார். தன்னுடைய மனதில் பல கஷ்டங்கள் இருக்கும் போது தான் பாடலை மட்டுமே தனது துணையாக கொண்டிருப்பதாகவும் அந்த பாடலை நம்பித்தான் தான் கடந்த வருடத்திலும் சரிகமப நிகழ்ச்சியில் ஆடிஷனில் கலந்து கொண்டதாகவும் கூறியுள்ளார். ஆனால் அதில் வெற்றி பெற்றாலும் தன்னால் தொடர்ந்தும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியவில்லை என்றும் கூறியுள்ளார். அதேபோல் அந்த சீசனிலும் தான் தெரிவு செய்யப்பட்டாலும் கூட தன்னால் கலந்து கொள்ள முடியாது என்றும் அவர் கூறினார். அதேபோல் இந்த சீசனிலும் தான் தெரிவு செய்யப்பட்டாலும் தன்னால் தொடர்ந்தும் கலந்து கொள்ள முடியாது என்றும் கூறியுள்ளார். காரணம் தான் 30 நாள் வீசாவில் தான் இந்தியாவுக்கு வந்திருப்பதாகவும் வரும் ஜூன் மாதம் 3ஆம் தேதி இந்தியாவை விட்டு தான் போயே ஆக வேண்டும் என்றும் கண்டுகலங்க பேசியுள்ளார். சரிகமப லிட்டில் சேம்ஸ் நிகழ்ச்சியில் இறுதி சுற்று கடந்த வாரம் நிறைவடைந்துள்ளது. இதில் வெற்றியாளராக திவினேஷ் தெரிவு செய்யப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கதாகும். இதுபோன்ற செய்திகளை, சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள உண்மை சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.